லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனை கைவிடாயாக. ஆமென். அதுதான் சொன்னேன். ஒரு விசித்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவராகிய தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கும்போது, நீ புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கும்போது உன்னை உன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் திருப்புகிற உன்னுடைய ஆசாரியர்கள் நீ வேதனைப்படும்படியாக அல்ல, மனமகிழ்ச்சிப்படும்படியாக நீ கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நீ கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனை கைவிடாயாக. ஏனென்றால் அவனுடைய சுதந்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். பூமியின் சுதந்திரத்தை திருச்சபைக்கு கர்த்தர் தரும்போது ஆண்டவராகிய சுதந்திரத்தை பெற்ற லேவியனை நீ கைவிடாயாக என்கிற நிபந்தனை இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28 வாசிக்கும் போது, 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களிலே வைக்க கடவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலத்தின் வரத்திலும் போக்கின் வரத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் அது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்தாகணும். இதை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த குறைபாடும் இல்லை. ஒருவேளை குறைபாடு இருக்குமானால், இல்லை இருந்திருக்குமானால், 3 வருஷம் முடியும் போது எந்த குறைபாடையெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அதை எடுத்து அந்த ஆலயத்தின் வாசல் அண்டையிலே வைக்கும்படியாக கர்த்தர் உத்தரவு போடுகிறார்.